கடல்ல ராஜேந்திர சோழனுக்கு சோழர் குடியை படை நடத்தியவர்களுக்கு காலாப்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை வைத்திருந்தவர்களுக்கு கடற்படை எப்படி ஓடுத்தரும்? கடாரங்கன் தோல்விக்கு ஜெயித்து அவன் கையிலே கொடுத்தவர்கள் மீனவர்கள். அப்போ 10 பாட்டு 8 தொகையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பழம்பெரும் வித்தியாசங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல வந்து கடலோடி சமுதாயங்கள் நல்லாதான் இருந்து வந்திருக்காங்க. ஏனோ தெரியவில்லை, இடைக்காலத்தில் வாசிப்பு பழக்கத்திலே அவர் சொல்றாரு. காரணம் தொழில். அது ஒன்று நம்ம காலத்தில் அறிவிக்கிறது ரொம்ப சீக்கிரமா முடிக்க சொல்லிருக்காங்க. பாருங்க, பல மேடையில பேசுற எனக்கு இந்த மேடை வந்து கொஞ்சம் நெருக்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மேடை வந்து திருப்பூரான ஒரு விஷயத்தை சொல்லும். சொன்னாங்க 12,000 வரிகளை வரலாற்றை எழுதி கொடுத்த பாரதி 3 இடத்தை தீ வைத்து கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? 12,000 வரிகளை கவிதை எழுதிய கவிதை கலைஞன் பாரதி 3 இடங்களை தீ வைத்து கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? மாதசபை இறுதி செய்யும் கடமையை கொடுத்தோம். சத்தியமா சொல்றேன், என்ன அளவுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்றேன், வாசிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்றேன். பாரதி என்ற ஒருவருடைய கவிதையை தட்டி விட்டு தமிழை நீங்கள் அண்ணாட போகவே முடியாது. அதான் சொன்னா, மாதசபை இறுதி செய்யும் கடமையை கொடுத்துவோம். ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டாம், பெண்களே பெண்களுக்கு அடிமைப்படுத்துகிற அந்த நிலைமை மாற வேண்டும் என்று அதை தீ வச்சு கொண்டு சொல்றான். ரெண்டாவது சொன்னா, 7 கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயிற்கு இரையாயும் படுத்த வேண்டும். ஏதோ ஒரு பகுதியிலேயே அந்த ஊரை கொளுத்திருக்கான். சொல்ல முடியுமா? ஒரு கொளுத்த முடியுமா? பாரதி சொல்லுறான், கொளுத்து 7 கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயிற்கு இரையாய் படுத்த வேண்டும். மூணாவது சொன்னது, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், தனி ஒரு மனிதனுக்கு உலகில நீர் சகத்தினை அடிச்சிருக்கோம். யார் பசியோட இருக்கானோ அப்ப உலகத்தையே கொடுத்துருக்கான். திரும்ப திராணி எங்கிருந்து வந்து வரலாற்றை பாரதி ஒருவனுக்கு தான் வந்து. அதனாலதான் சொல்றேன், வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க பணக்காரா இருங்க, ஏழையா இருங்க, பெரிய பதவிக்கு போங்க, தாழ்ந்த பதவிக்கு போங்க, அதெல்லாம் கணக்கு நல்ல மனிதனாக வாழுங்க. இங்கு பேசுகிற நோக்கம் என்ன? இந்த கூட்டத்தில் ஒருவன் நாட்டை ஆளக்கூடிய வலிமை படைத்தவனாக எவனாவது வரலாற்றில் 1000 காலத்துக்கு அப்பாத வாராது அந்த சூரியனை போல ஒருவன் வருவான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு அந்த திறமை உங்களுக்கு யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆவசி இந்த நாட்டுல சுதந்திர போராட்டம் நடந்துச்சு, பேசிட்டு போனாங்க. அந்த பாப்பா அருமையா சொன்னாங்க ஆவசியோட உரைய. இமயமலை கொடுத்து மண்டைக்காடு குமரிக்கடல் வரைக்கும் எத்தனையோ சுதந்திர போராட்டங்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம், அடிபட்டிருக்கலாம். இந்தியாவுடைய அதிசயம் 3: ஒன்று இமயமலை, இன்னொன்று தாஜ்மஹால், 3 காந்தி என்று சொன்ன உலகம். இதே வாவசிப்பட்ட துன்பங்களை போல எவராவது ஒரு மனிதன் உலகத்திலே சந்தித்திருக்க முடியாது. ஒண்ணு இல்ல, நாட்டுக்கு எதிராக புரட்சிகளை வைத்திருக்காங்க, சுதந்திரத்துக்கு ஆள சேர்த்தான், உன்னை விரட்டியே அடிப்பன்னு தீர்மானம் பண்ணான், அதற்காக சுதேசிய நாவாய்க்கு வாங்கினான், கப்பல் சொந்தமா வாங்கினான், சொத்தை வித்தான், கப்பல் வாங்கினான், இந்தியாவுக்கு இலங்கைக்கு எல்லாம் பண்ணான். இவன் கலகம் முதல் மனிதன் என்று சொல்லி எதோட கட்டுற 6 மாசமா 3 மாசமா இன்னைக்கு ஒரு மாதிரி 15 நாள் பெய்யலா இரட்டை 40 ஆண்டு காலம் பிடித்து 6 வருடத்தில் வெளியே வந்தார். அது வேற விஷயம். அந்த பாரதி சிறைக்கு போய் சிறையை விட்டு வெளியே வருகிறது ஒருவர் கூட இல்லை கோவை சிறையில். அப்ப பாரதியோட கணக்குல போய் ஐயா என்ன நன்றி கிட்ட சொல்லுவோம், ஒருத்தர் கூட வரலையே எனக்கு மக்களை திட்டார்கள். விளைவால் மரத்திற்கு பின்னாலே மாவுசி வெளியே வருகிறது. விளைவால் நன்றாக இருக்கிறீங்களா என்று ஒரு குரல், வெள்ளிய குரல். பார்த்தா ஒரு வந்து முக்காடு போட்டுட்டு வெள்ள வேட்டியோட இப்படி வந்து எப்படியே அடக்கமா பவியமா அழுகிய குலத்தோடு ஒரு மனிதன். அவன் பேர் தான் பத்தலகுண்டு சிவா. ஓடி கட்டிப்பிடிக்க போறாங்க. வாவுசி போறாங்க. தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் கொடுமையினை குடித்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால வரலாற்று நம்ம பார்க்கணும். எப்படி வந்து இது மாதிரி எல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் ஒரு நாள், இன்றைக்கு ஒரு நாள் அவர்களை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதனால இவ்வளவு நேரம் உங்களை எல்லாம் பேசி காயப்படுத்தி விடுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஐயா இறைவன் சொல்வது போல இந்த தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் இங்கே எதையும் வேலைக்கு வந்த நம்ம ஐயா இறைவன் சொல்றாரு. எவ்வளவோ எழுதி அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கான். இவருடைய மண்ணு மக்கள் ஒரு புத்தகத்தில் படிச்சான். அதுதான் அந்த நைனிப்பு நாடகம் பற்றி எழுதியிருந்தார். அதுதான் சொன்னோம். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னாக்கா, எனக்கு பிடிச்சது கவிதை, எனக்கு பிடிச்சது தமிழ், எனக்கு பிடிச்சது படைப்பு, எனக்கு பிடிச்சது எழுத்து. ஆனா 5ஆவதா போட்டுருந்தாரு, நான் தேவையில்லாத ஐஏஎஸ் ஆகிவிட்டேன். ஐஏஎஸ் பெரிய பெரிய கணக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு விருப்பம் என்று ஒன்று இருக்கும். அதனால எவர் நிர்பந்தமாக
அவன் கிளாஸ்ல முதல் மார்க் எடுத்தானே அவனை தோற்கடிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எப்படியும் நேரம் ஒரே ஒரு செல்போனை வச்சுட்டு உலகத்துலா உலகி வருகிற காலகட்டத்தில் நம்ம வாழும். அதனால ஒழுக்கம் கண்டிப்பாக நேர்மை கண்டிப்பாக உங்களுடைய இந்த பக்தி, தேசபக்தி, ஊர் பக்தி, சமுதாயம் எல்லாத்தையும் சிறப்பா ஆதி கடைசியா அவரோட வரியத்துக்கே நம்ம உட்கார்ந்தேன். உயிர்கள் எல்லாம் பிற ஒன்றி, அதாவது உயிர்கள் எல்லாம் பிற ஒன்றி வேறொன்றுகளை ஊர்வலமும் பரப்பளவும் நேரே தெய்வம் பகிர்வு உயர் வகை மற்றும் பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் என்று உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று சொல்லி தந்த வாய்ப்பு தமிழால் இங்கே விரும்புகிறேன். நன்றி.